ஜாக் மிஷினுக்கு நூல் எப்படி போடலான்னு பாருங்க. ஸோ நூல் போட்டாச்சு. போட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கா, 3 ஹோல்ஸ் இருக்குன்னா நீங்க இந்த பக்கம் கொடுக்கணும். கொடுத்து இப்ப திருப்பி எடுக்கும் போது இப்படி வரும். ஓகே, ஸோ எடுக்கிறத திருப்பியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி இருக்கும். இங்கேயும் ஒரு சின்ன டென்ஷன் அந்த ஸ்க்ரூ இருக்கும். இதுல மேல வந்து நூலை கொடுத்துக்கோங்க. மேல நூலை கொடுத்துட்டு இந்த டென்ஷன் வழியா, சின்ன டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த வழியா நீங்க வந்து இந்த நூல் வந்து பாஸ் ஆகும். இப்படி வரணும். இப்படி வரும்போது இந்த இடத்துல கீழே வந்து பாருங்க, கீழே ஒரு ஹோல் இருக்கா, இந்த ஹோல் கிட்ட இப்படி நூலை விடுங்க. நூலை விட்டுட்டு இப்படி வரணும். இந்த டென்ஷன் கீழே இப்படி வந்து இந்த நூல் இப்படி மேல வரும்போது ஒரு டைட் கொடுங்க. டைட் கொடுத்தீங்கன்னா நூல் ஒன்னா வந்துடும். இப்படி வந்துடணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும். இந்த கிளாம்ப் வழியா இந்த நூலை இப்படி போடுங்க. இப்படி வரணும். இந்த கிளாம்ப் இந்த இதெல்லாம் எதுவுமே மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இப்படி போட்டுட்டு இங்க இழுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டைட் இருக்கணும் நூல். இந்த டென்ஷன் ஃபுல்லா கொடுக்கும் போதே அப்படி லூஸா இருந்துச்சுன்னா இந்த டென்ஷன் டைட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க நூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து டைட்டா பிடிச்சி போட பழகுங்க. லூஸா கொடுத்தீங்கன்னா அந்த டென்ஷன் அங்க வந்து ஃப்ரீ ஆயிடும். இப்ப இங்க வந்து அப்பர் லிவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்க பாருங்க இந்த லிவர் மூவ் ஆகுது இல்லையா, இந்த லிவரை மேல எவ்வளவு ஹையஸ்ட் வைக்க முடியுமா வச்சுட்டு இப்ப இந்த பக்கம் இது வந்து ஹேண்டில், நம்ம மிஷின் தூக்குற ஹேண்டில். அதுல வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்ப ஹேண்டிலுக்கு இந்த பக்கமா இருக்க நூல் இந்த லிவர்ல இருக்கிற ஒரு ஹோல் வழியை இப்படி கொடுத்து இப்ப இந்த சைடு வந்துட்டோம். சோ இந்த சைடுல இருந்து நூல் இப்ப இந்த பக்கம் வந்துருச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 கிளாம்ப் இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 கிளாம்பையும் இப்படி கொடுங்க. இங்க ஒரு டைட் ஃபிட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த டைட் ஃபிட்டர் வழியாவும் கொடுத்துட்டு இங்க வந்தீங்கன்னா நீடில் பார் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே கம்மி. சோ இங்க வந்து ஒரு எஸ் டைப் இருக்கு இல்லையா, அந்த எஸ் டைப்ல இப்படி நூலை கொடுங்க. இங்க கொடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபேன் நீங்க போட்டு நீங்க தைக்கும் போதோ இல்ல காத்துக்கு என்ன ஆகுனா இங்க இருந்து வர டைட்னஸ் அங்க வந்துச்சுன்னா லூஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கட் ஆயிடும் நூல். அதனால இப்ப நீடிலையும் நல்ல மேல எவ்வளவு ஹையஸ்ட் தூக்க முடியுமோ தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு எப்பவுமே டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட்ல தான் நூல் தூக்கணும். சோ இதை வந்து இப்ப கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நீங்க ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியா இப்படி கொடுத்துட்டீங்கன்னா த்ரெட் இஸ் ரெடி.